ஸோ இதுதான் ஏர் லேயரிங்கோட பார்ட் 3 வீடியோ. கடைசி வீடியோவும் கூட என்னென்ன செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு தேவையில்லாத இலை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். பண்ணதுக்கப்புறம் எக்ஸஸாக இருக்கிற ஸ்டெம்மை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் கீழே இருக்க கவரை பத்திரமா பிரிக்கணும். ஸோ இது புதுசாக முளைச்ச ரூட்னால உடையறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ நான் கையில் பிடிக்கும் போது கூட இந்த மண் 40 நாள் கழிச்சும் அவ்வளோ ஈரமாக இருந்தது. ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் கட்டும் போது டைட்டாக கட்டுங்க. ஒன்ஸ் காற்று உள்ளே போயிடுச்சுன்னா சாயில் ட்ரை ஆகிடும், ரூட்டும் ஃபார்ம் ஆகாது. அதுக்கப்புறம் நல்ல ஒரு சாயில் மிக்ஸ் இருக்கிற பேக்கில் நம்ம இந்த செடியை பத்திரமா வச்சிடணும். பத்திரமா வச்சதுக்கப்புறம் மேலே மண் போட்டு நம்ம கவர் பண்ணிடணும். கவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்ல நிழலான இடத்துல டெய்லியும் தண்ணி விட்டுட்டே வந்தோன்னா 4 வாரம் கழித்து பார்த்தோன்னா நமக்கு புதுசான துளிர் நிறையா கிடச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி நிழல்லே வச்சு தண்ணி ஊற்றிட்டே இருந்தோன்னா செடி நல்லா தழைஞ்சு வந்துடும். 1 மாதம் கழித்து பார்த்தோன்னா இன்னும் நிறையா புது துளிர் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம டைரெக்டாக எடுத்து மண்ணில் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதுதான் ஏர் லேயரிங்.